புனித பெர்னார்து. இவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவருடைய பக்தியுள்ள பெற்றோர் இவரை கல்வி கற்கும்படி பல ஊர்களுக்கு அனுப்பினார்கள். அங்கு பக்தியுடனும் கடவுளுடனும் ஒன்றித்தும் இவர் வாழ்ந்து வந்தார். உலகத்தில் இருந்தால் ஆன்மாவுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அஞ்சி இவர் துறவியாக தீர்மானித்தார். இவருக்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. துறவற வாழ்வின் உயர்வை பற்றி இவர் எவ்வளவு வாய்சாலகத்துடன் பேசினார் என்றால், இவருடைய சகோதரர்களும் பிரபுக்குல நண்பர்கள் பலரும் துறவிகள் ஆகும்படி இவரோடு சென்றனர். மொத்தம் 30 பேர் சந்நியாச வாழ்வை தொடங்கினார்கள். ஞான வாழ்வில் பெர்னார்து அடைந்த முன்னேற்றத்தை கண்ட தலைவர் புது மடம் ஒன்றை நிறுவும்படி இவரை அனுப்பினார். பெர்னார்து அந்த மடத்தின் தலைவரானார். கடவுளது மகிமைக்காக பல நூல்களை எழுதினார். பல இடங்களுக்கு நீண்ட பயணம் செய்தார். இவரை ஆயராக்க விரும்பினவர்கள் இவர் இணங்கவில்லை. பல பாப்புமார்கள் இவரது ஆலோசனையை கேட்டனர். பாப்புவுக்கு கீழ்ப்படிந்து நம் ஆண்டவர் வாழ்ந்த புண்ணிய பூமியை மீட்கும்படி பல ஊர்களுக்கு போய் உரை நிகழ்த்தினார். இந்த முயற்சி தோல்வியடைந்தது. பழியை சில பெர்னார்து மீது போட்டார்கள். ஆனால் போருக்கு சென்ற வீரர்களின் பாவங்களை தோல்விக்கு காரணம் என்று பெர்னார்து சுட்டிக்காட்டினார். இவர் தேவதாய் மீது மிகுந்த பக்தி உள்ளவர். இவரது சபை சந்நியாசிகள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்லும் முன் மாதாவின் சுரூபத்தின் முன் கூடி கிருபை தயாபத்திற்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க என்றும் செபத்தை ஜெபிக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஓ இரக்கம் நிறைந்தவளே, அன்பு நிறைந்தவளே, இனிமை நிறைந்த கனிமையே என்னும் அஜெபத்தின் கடைசி சொற்களை இவர் அடிக்கடி ஜெபிப்பார். பெர்னார்து இப்பூமியில் எதற்காக இருக்கிறாய் என்று அடிக்கடி தன்னை வினவுவார். சிந்தனை: கவனமின்றி ஜெபிக்கிறவன் தன் மன்றாட்டுக்கு கடவுள் இறங்குவார் என்று எதிர்பார்க்கலாகாது. ஏனெனில் கெட்டுப்போன தானியத்தை ஆலையில் போட்டு நல்ல மாவு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறவனுக்கு அவன் சமம். ஜெபம்: ஓ ஆண்டவரே, இரக்கத்தின் அன்னையே, வாழ்க.